சேர்த்து மூட்டு வீக்கங்களுக்கும் சரி, மூட்டு வலி இருந்தாலும் சரி பற்று போடலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்தும் பற்று போடலாம், இல்லைன்னா சுண்ணாம்பு சேர்த்தும் பற்று போடலாம். இதை தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தாலே வீக்கங்களும் குறைய ஆரம்பிக்கும், மூட்டுகளில் இருக்கிற வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். உத்தாமணி இலைச்சாறு இன்னைக்கு சித்த மருந்துகளில் யூஸ் பண்ணப்படுது. கீழ்வாதம் நீக்கிறதுக்கு, உடம்புல உள்ள வீக்கங்களை நீக்கிறதுக்கு, ஆஸ்மா பிரச்சனைக்கு, தலைவலிக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உத்தாமணி இலையை இப்போவும் சித்த மருந்துகள்லாம் யூஸ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த உத்தாமணி இலையை நம்மளும் ஒரு மருந்தாவோ இல்லை உணவாக சேர்த்துக்கவே முடியாது, மருந்தாக தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைகளுக்கு சரியான பிரச்சனை, மாந்த பிரச்சனையை சரியாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூட்டுகளுக்கு உள்ள வீக்கங்கள் சரி பண்ணாலும் சரி, குடல் புழுக்கள், வயிற்றில் உள்ள புழுக்களை குணமாக்கணும்னாலும் சரி, நம்ம இதை கைவைத்தியமாக முதல்ல எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா சித்த மருத்துவரை அணுகி இந்த உத்தாமணி இலையோட முறையை எப்படி யூஸ் பண்ணுங்கிற முறையை தெரிஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.